அதுக்கு மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சிஸ்டம் அப்படின்றது தான் யூஸ் ஆகும். ஸோ ஹெல்ப் சிஸ்டம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெல்ப் command is the simplest way to get information regarding a built-in shell command. ஸோ ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்னொரு கமாண்ட், ஐ மீன் பில்டின் கமாண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமில் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஷெல்லோடைய கமாண்ட், அதை வந்து அதோட இன்ஃபர்மேஷனை பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஹெல்ப் கமாண்டு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் இன்டர்னல் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டாக்குமெண்டேஷன்ன்றது இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அதே போல் வந்து கமாண்டோடைய டாக்குமெண்டேஷன்லேருந்து இந்த ஹெல்ப் சிஸ்டம் என்ன பண்ணும், ஹெல்ப்ன்ற கமாண்ட் என்ன பண்ணுன்னா அதை ரெஃபர் பண்ணி அந்த பர்டிகுலர் கமாண்டோடைய இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்கும். இட் டேக்ஸ் எ text string as a command line argument and looks for the provided string in the shell's documents. ஸோ அப்போ நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்குறீங்களோ, ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து ஒரு டெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி டேட்டா டைப் ஆக்சுவலாக. ஸோ நான் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் பார்ப்போம். பட் இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுப்போம், அந்த ஹெல்ப்ன்ற கமாண்டுக்கு ஒரு டெக்ஸ்ட் கொடுப்போம். அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஷெல்லோட டாக்குமெண்ட்ஸில் ரெஃபர் பண்ணி அந்த அவுட்புட்டை உங்களுக்கு கொடுக்கும். This saves the time spent in going through the entire documentation. ஸோ ஃபுல் டாக்குமெண்டேஷனுக்கு பதிலாக நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இந்த ஹெல்ப் கமாண்டில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து -d, இன்னொன்று -m, இன்னொன்று -s. -d வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே ஒன்லி a brief description of the specific command. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கும். -mனு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஆர்கனைஸ் தி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஆஸ் தி மேன் கமாண்ட் டஸ். ஸோ மேன் கமாண்ட் யூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேன் கமாண்ட் யூஸ் பண்ணிருக்கீங்களா லினக்ஸில்? ஸோ மேன் அகைன் வந்து ஒரு ஹெல்ப் சிஸ்டம் தான் அதுவும். ஸோ மேன் அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரிங், ஒரு கமாண்டில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ அந்த என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த டீட்டெயில்டு வியூ தான் வந்து மேன். ஸோ அந்த மேன் கமாண்டில் வந்து என்ன இருக்கோ ஸோ அந்த மோஸ்ட் இன்ஃபர்மேஷனை வந்து ஹெல்ப் கமாண்டு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் -m அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். -s அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தி கமாண்ட் சின்டாக்ஸ் ஆஃப் தி ஸ்பெசிஃபைட் கமாண்ட். ஸோ அந்த கமாண்டோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப் ரெடி அதுக்கு இல்லையா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அப்படி சொல்லி டைப் பண்ணுறேன். ஹெல்ப் அப்படின்றப்பே அது ஒரு கமாண்ட் இல்லையா? அதை நான் என்டர் பண்ணிட்டேன், வேறு ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கமாண்டில் ஒரு டெஸ்ட் பாஸ் பண்ணுவீங்க. டெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரிங், ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவீங்க, ஒரு கீவேர்ட் பாஸ் பண்ணுவீங்க. அந்த கீவேர்டை வந்து ஷெல்லோடைய டாக்குமெண்ட்ஸ்லேருந்து ரெஃபர் பண்ணி அது டேட்டா கொடுக்கும். அதோடைய டேட்டா வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட டேட்டா வேணுன்றது, எப்படி அதோட ஃபார்மேட் வேணுன்றதை வந்து நீங்கள் அதோட ஆப்ஷன்ஸ் கொடுப்பீங்க. அதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது, -d, -m, -s. இதில் நீங்கள் எது பாஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற போல் அந்த டேட்டா உங்களுக்கு ரிட்ரீவ் ஆகும், டேட்டா கொடுக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஹெல்ப் அப்படின்னு போட்டதுனால எனக்கு வந்து அந்த பாசிபிள் கமாண்ட், பில்டின் கமாண்ட் என்னவோ அது ஃபுல்லாக இங்கே லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஹெல்ப் ஃபாலோட் பை சிடி அப்படின்னு கொடுக்குறேன். சிடி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைரக்டரி. ஸோ இது நீங்கள் விண்டோஸ்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிருப்பீங்க, லினக்ஸ்லையும் யூஸ் பண்ணிருப்பீங்க. சேஞ்ச் விண்டோஸில் வந்து சிடின்றதை வந்து நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயோ இல்லை பவர் ஷெல்லையோ யூஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ லினக்ஸில் வந்து சிடின்றது வந்து சேம் சேஞ்ச் டைரக்டரின்றத லினக்ஸ் கமாண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் டைரக்டரியை வந்து நான் அதோடைய டீட்டெயில்ஸ் பார்க்கணும், அதோட டாக்குமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்றப்போ நான் ஹெல்ப் ஃபாலோட் பை ஸ்பேஸ் ஃபாலோட் பை அந்த கமாண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இன்புட், என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடி அப்படின்றது வந்து ஒரு கமாண்டு, அதை ஹெல்ப்பில் வந்து நான் பாஸ் பண்ணுறேன் ஹெல்ப் கமாண்டுக்கு. ஸோ அப்படி பாஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன பண்ணுது, சேஞ்ச் தி கரண்ட் டைரக்டரி டு டிஐஆர். ஸோ அதோடைய டாக்குமெண்டேஷன் கொடுக்குது. ஸோ இப்போ வந்து சிடின்றது வந்து என்ன பர்பஸ், ஸோ அதுக்கு அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸோட டீட்டெயில்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கொடுக்குது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து ஒரு கமாண்ட் உங்களுக்கு கிடைக்குது, நெட்லேருந்து கிடைக்கலாம், இல்லை ஒரு எஸ்ஓபிலேருந்து கிடைக்கலாம், இல்லை வந்து ஒரு கமாண்ட் வந்து இன்டர்நெட்லேருந்து கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த கமாண்டோடைய ஆப்ஷன்ஸ் என்ன, அது என்ன பர்பஸ்ன்னு தெரியணும் அப்படின்றப்போ அந்த கமாண்ட் வந்து ஹெல்ப்ன்ற கமாண்டில் பாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட மேனும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹெல்ப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெல்ப்பில் வந்து நீங்கள் சிடி ஜஸ்ட் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் வந்து நான் -டின்னு சொல்லி ஆப்ஷன்ஸோட போடுறேன். ஸோ நம்மள்கிட்ட வந்து 3 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் ஹெல்ப்பில். ஸோ அதில் வந்து நான் -டி சிடின்னு போடுறேன்னு வச்சுங்களேன், அது என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டு உடைய டிஸ்கிரிப்ஷன் மட்டும் தான் கொடுக்குது. -டி ஃபார் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அப்போ சிடின்றது வந்து சேஞ்ச் தி ஷெல் ஒர்க்கிங் டைரக்டரி, அதான் அதோட டிஸ்கிரிப்ஷன் அந்த கமாண்டோட இது. ஸோ அது மட்டும் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ வந்து -m போடுறீங்கன்னா ஸோ உங்களுடைய மேன் அவுட்புட் இருக்கு இல்லையா, ஸோ மேன்றது வந்து இன்னொரு கமாண்டு. அந்த மேன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டேஷன் மேனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் கமாண்டோட டாக்குமெண்டேஷனுக்கான கமாண்ட் தான் மேனு. ஸோ மேன் ஃபாலோட் பை கமாண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் கிடைக்கும், கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷன் அந்த கமாண்டோடையது. ஸோ அந்த கமாண்டோடைய கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனை வந்து நீங்கள் ஹெல்ப் சிஸ்டம்லேயே பார்க்கணும் அப்படின்னா -m சொல்லி பாஸ் பண்ணுவீங்க. ஹெல்ப் -m அண்ட் ஃபாலோட் பை கமாண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த சிடி உடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், அதோட ஆப்ஷன்ஸ் என்ன, ஸோ அதுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொசீஜர் எங்கேருந்து எடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கும், ஆப்ஷன்ஸு, சினாப்சிஸு, டெஸ்கிரிப்ஷன், ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷனும் வந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து -sன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கொடுத்தோம் அப்படின்றப்போ அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் லிஸ்ட் ஆகும். ஸோ -d வந்து டெஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, -mன்றது வந்து மேன் கமாண்ட் யூஸ் பண்ணால் அதில் உள்ள கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இல்லையா, அந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனுக்காக. -s அப்படின்றது வந்து ஜஸ்ட் சின்டாக்ஸ், ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் சின்டாக்ஸ் என்னென்ன அப்படி சொல்லிட்டு அதை பாஸ் பண்ணுறதுக்கு அது கிடைக்காது. சரிங்களா? ஸோ இதுவே நான் வந்து மேன் ஃபாலோட் பை சிடின்னு போடுறேன்னு வச்சுங்களேன், மேனுன்றது இன்னொரு கமாண்டு, அந்த கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் டாக்குமெண்டேஷன் தான் கொடுக்க போகுது, இந்த பர்டிகுலர் கமாண்டுக்கான டாக்குமெண்டேஷன் கொடுக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனாக கொடுக்கும் உங்களுக்கு மேன் அப்படின்றது. ஸோ ஹெல்ப்புன்றது வந்து ஒரு மினிமல் டாக்குமெண்டேஷனாக கொடுக்கும். ஸோ இப்போ ஹெல்ப்புக்கும் மேனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வேணும், டாக்குமெண்டேஷன் வேணும்னா நான் மேன் போவீங்க, இல்லை எனக்கு இந்த டெஸ்கிரிப்ஷன் மட்டும் இருந்தால் போதும், இல்லை வந்து அதோட ஆப்ஷன்ஸ் இருந்தால் போதும், ஸோ அதோட சின்டாக்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பிட் அண்ட் பீஸ் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் ஹெல்ப் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் மேன் கமாண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது வந்து மேனுவல் யூசர் மேனுவல் ஆஃப் தி எனி கமாண்ட் தட் வி கேன் ரன் ஆன் தி டெர்மினல். ஸோ அப்போ நீங்கள் டெர்மினலில் ரன் பண்ணக்கூடிய கமாண்டுக்கான ஒரு கம்ப்ளீட் மேனுவல், யூசர் மேனுவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டாக்குமெண்டேஷன், ஸோ அதுதான் மேன் கமாண்டு. அந்த மேனில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு டீட்டெயில்டு வியூ ஆஃப் தி கமாண்ட் கிடைக்கும். அதில் வந்து அந்த கமாண்ட் நேம், அதோட சினாப்சிஸு, டெஸ்கிரிப்ஷனு, ஆப்ஷன்ஸு, எக்ஸிட் ஸ்டேட்டஸு, ரிட்டர்ன் வேல்யூஸு, ஸோ ஓவரால் எக்ஸாம்பிள்ஸோட எல்லாமே ஆத்தர்ஸ், சப்போஸ் ஆத்தர்ஸாக யாராச்சும் இருக்காங்க அந்த கமாண்டுக்கு அப்படின்றப்ப அவங்களுடைய டீட்டெயில்ஸு, சப்போஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் ஏதாச்சும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றப்ப சி ஆல்சோன்னு சொல்லி இன்டர்நெட் யூஆர்எல் இருக்கும், ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து நான் மேன் யூஸ் பண்ணி சிடி போட்டதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது பாருங்க, என்னென்ன ஆப்ஷன்ஸு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே கிடைக்கும். இது வந்து யூசர் மேனுவல் இல்லையா, ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் A to Z.
சப்போஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் பார்க்குறீங்க, உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டீங்க, இது கீப்பானு வந்து எடுத்து போக வேணாம் அப்படின்னு இங்கே கியூ கொடுத்தீங்கன்னா குவைட் ஆகிடும். ஸோ கியூ அப்படின்னு சொல்லி கீவேர்டு இருக்கு இல்லையா, ஸோ கீபோர்டில் கியூன்னு டைப் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ இப்போ மேன் கமாண்டு ரன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசர் மேனுவல் ஓப்பன் ஆகும். அதை விட்டுட்டு வெளியே வரணும் அப்படின்னா கியூன்னு டைப் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். சரிங்களா? இது ட்ரை பண்ணி பாருங்களா ஹெல்ப் சிஸ்டம். நீங்கள் எந்த கமெண்ட் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். சிடி அப்படின்றது வந்து சேஞ்ச் டைரக்டரி இல்லையா, பிடபிள்யூடி ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. அதுக்கான இப்போ வந்து நீங்கள் எந்த பாத்தில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா பிடபிள்யூடி அப்படின்னு சொல்லி போடணும். இது வந்து ஒரு கமாண்டு டு நோ தி கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. ஸோ ஹெல்ப்னு போட்டால் என்ன வருதுன்னு பாருங்களேன். ஹெல்ப்ன்றது ஒரு கமாண்ட் இல்லையா, அதில் வந்து ஹெல்ப்னு போடுறேன். அப்போ வந்து சொல்லுது பாருங்க, டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் அபவுட் பில்ட்-இன் கமாண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், ஹெல்ப்புன்னே பாஸ் பண்ணுறேன். அப்போ வந்து ஹெல்ப்பை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து இங்கே கொடுக்குது. அதில் வந்து நம்ம பார்த்த அந்த -d -m -s கொடுக்குது பாருங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஹெல்ப்பில். அதில் ஒவ்வொன்றும் வந்து ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து -d, மேன் பேஜ் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா -m, அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் யூசேஜ் ஸ்னாப்சிஸ் வேணும் அப்படின்றப்ப -s கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஹெல்ப்புன்ற கமாண்டுக்கு ஹெல்ப்லேயே நான் வந்து போட்டேன் அப்படின்றப்போ ஹெல்ப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸு டெஸ்கிரிப்ஷன் எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ ஹெல்ப் சிஸ்டம் ட்ரை பண்ணி பாருங்க. என்னாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், பார்ப்போம். ஸோ ஹெல்ப் ரன் பண்ணி பாருங்க. ஹெல்ப் ஃபாலோட் பை ஸ்பேஸ் ஃபாலோட் பை தி கமாண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஃபாலோட் பை கமாண்டு. ஸோ இது ட்ரை பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் எனக்கு ஒரு சின்ன டவுட் அதில். இப்போ மேன் எல்எஸ் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணுங்களேன் உங்கள் டெர்மினலில்.
ஓகே. இதே மாரி தான் எனக்கும் வருது. ஸோ இப்போ வந்து குவைட் பண்ணா க்யூ பிரஸ் பண்ணா எனக்கு குவைட் ஆயிடுது. பட் அதில இருக்கக்கூடிய அம் இன்ஃபர்மேஷன் வந்து என்னால பார்க்க முடியல. ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணணும். ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணிட்டே இருந்தா கீழ போயிட்டே இருக்கும். ஸ்பேஸ் வாஸ் அதான் கன்டினியூஸா கீழ போயிட்டுருக்கு. ஃபைனலி வந்து எக்ஸிட் ஆயிடுது. ஸோ இப்ப என்னென்ன டிஸ்ப்ளேல இருக்கோ அத எதுவும் ரிவ்யூ பண்ண முடியல. ம். இப்ப இப்ப இதுக்கு முன்னாடி எல்எஸ் குடுத்தோனே நெறைய கமாண்ட்ஸ் லிஸ்ட் அவுட் ஆச்சு இல்லையா? இப்ப அந்த என்ன கமாண்ட்ன்னு என்னால ரிமெம்பர் பண்ண முடியல. ஸோ நீங்கள் வந்து மேன் அதில் வந்து நீங்கள் லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா கியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடுவீங்க. இல்லை கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ அட் தி எண்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா அது வெளியே வந்துடும். கம்ப்ளீட்டாக முடிஞ்சது இல்லையா? ஸோ இப்போ கியூ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். ஓகே. விச் மீன்ஸ் ஒன்ஸ் வெளிய வந்துரும். பட் நம்ம என்ன கமாண்ட்ஸ் ரிவ்யூ பண்ணோங்கிறத வந்து நம்ம தான் ஓகே என்ன ரிமெம்பர் பண்ணணும். கமெண்ட் ஓகே ஓகே ஸோ என்ன கமெண்ட் ரிவ்யூ பண்ணணும்னு பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இங்கேயே உங்களுக்கு காமிக்கும் இல்லையா ப்ரீவியஸ் கமெண்ட் என்ன ரன் பண்ணீங்கன்ட்டு. அப்படி இல்லைன்னா வந்து யாராவது அதுக்கு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் கமெண்ட் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். அப்போது எதுவும் அதுக்கு இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் என்ன கமெண்ட்லாம் ரன் பண்ணீங்களோ அது ஒன்று ஒன்றா காமிக்கும். ஸோ அதுவும் இல்லைன்னா ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். பட்டு ஹிஸ்ட்ரி கமெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கடைசியாக என்ன ரன் பண்ணீங்கன்றதை வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே. தேங்க் யூ. இப்போ உங்கள் ஸ்க்ரீன் வந்து கீப் ஆன் போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து இந்த முன்னாடி உள்ள டேட்டாலாம் எனக்கு வியூ ஆக வேணாம், கிளியர் பண்ணணும். ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து கிளியர் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் அது. கிளியர் கமெண்ட் போட்டு என்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் கிளியர் ஆகிட்டு நீங்கள் மேலே ஆன் டாப்லேயே நீங்கள் டைப் பண்ணுற போது.
சார் மேனுக்கும் அந்த ஹெல்ப்புக்கும் என்ன சார் மேஜர் டிஃப்ரென்ஸ்? ஓகே, ஸோ மேனுக்கும் ஹெல்ப்புக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் இல்லையா? ஸோ மேன் அப்படின்றது வந்து யூசர் மேனுவல். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்கினீங்கன்னா யூசர் மேனுவல் சொல்லி ஒரு புக்லெட் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த புக்லெட்டில் வந்து அதோட பார்ட்ஸ் என்ன, ஸோ அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அது கம்ப்ளீட் கைடு இல்லையா, எப்படி யூஸ் பண்ணணும், அந்த பட்டன் என்ன வேலை செய்யும், அந்த சுவிட்ச் என்ன வேலை செய்யும் சொல்லிட்டு கம்ப்ளீட் மேனுவல் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து யூசர் மேனுவல், அதுதான் மேன். ஓகே. ஸோ அப்போ வந்து ஓவரால் அதோடைய நேம், ஸ்னாப்சிஸு, டெஸ்கிரிப்ஷனு, ஆப்ஷன்ஸு, ரிட்டன் வேல்யூ, ஸோ ஓவரால் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மேன் கமெண்ட் மூலமாக உங்களால் எடுக்க முடியும். இல்லை நான் வந்து அவ்வளோ பெரிய இப்போ நான் மேன் ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வருது, நிறைய பேஜஸ் வருது இல்லையா? எனக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் நான் ஒன்று ஒன்றா போய் பார்த்துட்டு வந்தால் எனக்கு டைம் ஆகும். எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்டோட டிஸ்கிரிப்ஷன் என்ன என்னன்னு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நீங்கள் ஹெல்ப்பில் போயிட்டு -d ls அப்படின்னு போட்டிங்கன்னா -dsன்றது வரல, ஒர்க்கிங் டைரக்டரின்னு போடுறேன். ஸோ pwd இப்படி போட்டோன்னா ஸோ இதோட டெஸ்கிரிப்ஷன் வந்து பிரிண்ட் தி நேம் ஆஃப் தி கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்றது தான் அதோடைய டெஸ்கிரிப்ஷன். ஸோ இப்போ வந்து நான் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நான் -m அப்படின்னு போட்டோன்னே அதில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, -lன்னு ஒன்று இருக்குது, -pன்னு இருக்குது. ஸோ அந்த அந்த மினிமல் இன்ஃபர்மேஷனை பார்க்கணும். அந்த மேன்ன்றது கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், அதுலேருந்து நான் மினிமம் எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்றத ஹெல்ப் கமெண்ட் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரெட் ஹாட் லேப் யூஸ் பண்ணுறீங்க என்ன போல் அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பிரேக் போகிறதுக்கு முன்னாடி இல்லை வந்து எவ்ரி ஃபியூ மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இல்லை 20 மினிட்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ ஹிஸ்ட்ரின்ற கமாண்ட் எதுக்குன்னா ப்ரீவியஸாக என்னென்ன கமாண்ட் ரன் பண்ணோமோ அதோடைய கம்ப்ளீட் கமாண்டை கொடுக்கும். ஸோ நான் இது வரைக்கும் இந்த செஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து செஷனில் வந்து நான் எவ்வளோ கமெண்ட்ஸ் சென்ட் பண்ணிருக்கேன். ஸோ அப்போ வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு வந்து இங்கே என்ன பண்ணணுன்னா இதை ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து காப்பி பேஸ்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ அப்போ நான் வந்து லெஃப்டில் வந்து நான் கிளிக் பண்ணேன், மவுஸ் கிளிக் பண்ணனால காப்பி ஆகிடுச்சு. இது ப்ரௌசர் இல்லையா? ஓகே, யூஸ்வலாக கமாண்ட் நீங்கள் இதில் யூஸ் பண்ணுறீங்க சிஸ்டமில் அப்படின்றப்ப கரெக்டாக இருக்கும். இது ப்ரௌசர் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு தான் வளர்ச்சி இல்லையா? நீங்கள் உங்களோட சிஸ்டமில் ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் லேப் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா மட்டும். ஸோ இதை என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணிக்கோங்க, நோட் ஃபைலில். லாஸ்ட் டைம் ஒர்க் ஆச்சு, இந்த தடவை ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரியல.
ஸோ இந்த லேப் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்களா? சார் ஆக்சுவலாக செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே காப்பி ஆகிடுது. காப்பி கூட பண்ண வேண்டாம், செலக்ட் பண்ணி நம்ம ஓகே டீசெலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக் காப்பி ஆகிடுது. ஓகே ஓகே. ஸோ இது டெர்மினலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் மவுஸ் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த இதில் வந்து பட் இதுலேயே வந்து 2-3 டைப் இருக்கு. நான் ஆன்சபிள் லேப் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு ஒர்க் ஆகலை. நான் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணேன் லாஸ்ட் டைம். ஓகே, இதுவே உங்களால் பண்ண முடியுதுன்னு ஓகே, நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய லோக்கல் இதில் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம சிங்கிள் கமெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பட் இதில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கிரிப்டிங்கில் போகிறப்போ வந்து இந்த கமாண்டை அவுட்புட் ரன் பண்ணி அதோட அவுட்புட் எடுத்து ஃபில்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு கமாண்ட் பார்க்கணும்னா அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத கிளியராக புரிஞ்சுக்கணும்.